ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரேவதியோட அன்பை புரிஞ்சுட்டு கார்த்தி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல தல தீபாவளி கொண்டாட்டம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும் போது சந்திரா காளியம்மையோட திட்டம் என்னாச்சு? இன்னொரு பக்கம் பாட்டி வீட்டுல இருக்கக்கூடிய தீபாவதி நம்ம கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டாங்களா? இப்படி கார்த்தி ரேவதி ஒண்ணு சேர்ந்த போது நம்ம கார்த்தி இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி எப்படிதான் வெளிவர போறாங்களோ? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அந்த மயில் வாகனமும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ரேவதிக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அப்போ கார்த்தி இதை நினச்சிதான் இத்தனால நம்ம கிட்ட நெருங்காம இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்தி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதி கார்த்திட்ட வந்து ஆரம்பத்தில் உங்களை பற்றி எதுவுமே நான் புரிஞ்சிக்கல, உங்களை எப்பவுமே திட்டிட்டு இருந்தேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் தாங்கி எனக்கு நல்லது மட்டும்தான் நீங்கள் செய்திருக்கீங்க. போக போக தான் உங்களோட நல்ல குணம் எல்லாமே புரிஞ்சுது. என்னோட அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கூட மேரேஜ் பண்ணி எனக்கு ஒரு நல்லது தான் செய்திருக்காங்க. எப்போவுமே உங்களோட நினைப்பாகவே இருக்குது. இனிமேல் நீங்கள் இல்லாமல் நான் வாழவே முடியாது. எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்போ தான் உங்களை பற்றி எல்லாமே தெரிய வருது. நீங்கள் வந்து பாட்டியோட பேரங்கிற உண்மை என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறமா என்னோட அம்மா இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தானே என்னோட அன்பை ஏற்றுக்காம எந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இத்தனை நாளாக இருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதுங்க. இனிமே என்னால் தாங்கக்கூடிய சக்தி ஒன்றுமே இல்லை. இப்படி உங்களை விட்டு பிரியணும்னு நினச்சிருந்தா என்னோட உயிர் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ரொம்ப உருக்கமாக கார்த்திட்ட அவங்க முடிவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட வந்து என்ன மயில் வாகனம் அவங்க சொல்லிட்டாங்களா? ஆமாம், எல்லாமே உண்மைதான். அதுக்காக தான் இத்தனை நாளாட்டு நான் உங்ககிட்ட அன்பை எதுவும் வெளிக்காட்டாமல் இருந்தேன். மற்றபடி உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசாத ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி அவங்கள்ட்ட வந்து எப்படியாவது என்னை ஏற்றுக்கோ, அதை நினச்சி நீ பயப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவை சொன்ன உடனே நம்ம கார்த்தி அந்த ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ரேவதி, நீ எதுக்குமே அழாத, எப்படியும் என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியை ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. நம்ம ரேவதி கார்த்திட்ட வந்து கொஞ்ச நேரம் உன்னோட மடியில் சாயலாமா அப்படின்னு கேட்கும்போது கார்த்தி அப்படியே சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அப்படியே மடியில் சாட்சி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ரேவதிக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டே ராஜா, இப்போவாது என்னை ஏற்றுக்கிட்டே, இனிமேலாவது நல்லபடியாக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கார்த்திட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி அதுக்கு சரி ரேவதி அப்படியே சொல்லும்போது சரி தலை தீபாவளி அதுமா நல்லபடியாக ஒற்றுமையாக நம்ம சேர்ந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கார்த்திட்ட வந்து மாப்பிள்ளை இருந்தாங்க புது துணி செயின் இதெல்லாம் நல்லபடியாக போட்டுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் தீபாவளி அதை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்க துர்கா கொஞ்சம் வருத்தத்திலே இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தலை தீபாவளி, ஆனால் அம்மா தான் எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அம்மாவை பார்த்தா இப்படி திருப்பி கோபப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு நவீன் கிட்ட கேட்கும்போது நவீனும் துர்கா கிட்ட வந்து இப்போதைக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு போகாண்டாம். ஏன்னா ஏற்கனவே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. திருப்பி அவங்க கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி ஆயிரும். எது எப்படியோ அடுத்த தீபாவளிக்காக தான் உன்னோட அம்மா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, அதை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம துர்காவை இந்த வாட்டி இப்படி ஒரு சாரியாவது அம்மா எடுத்து கொடுத்தது கிடைச்சிருக்கே நம்ம கையில், இதை எப்படியாவது உடுத்துட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவதி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இந்த வீட்டில் இன்னும் கார்த்தி வரலையே, கார்த்தி மட்டும் வந்தானா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், நிஜமாவே இந்த பாட்டியோட பேரே அவன்தானான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு தீபாவதி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கார்த்தியோட தீபாவளி கொண்டாட்டம் தொடங்க போகுது. சந்திரகலாவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சரி எப்படியாவது அந்த மாப்பிள்ளை வெடியை அந்த கார்த்தி தான் கொளுத்த போகிறான், கரெக்டாக கொளுத்துவான், அது வாட்டு வெடிகுண்டுன்னு தெரியாமல் அந்த இடத்துல எல்லாம் சின்ன பண்ணாமல் ஆக போகுதுங்கிற மாதிரி சந்திரகலா அடுத்த திட்டத்தை போடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி மயில் வாகனத்திட்ட என்ன மாப்பிள்ள எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மயில் வாகனமும் ஆமாத்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பட்டாசு எல்லாம் தடபுடலாக இருக்குது, அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை வெடியும் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
சாமுண்டீஸ்வரி கார்த்திட்ட கண்டிப்பா இந்த மாப்பிள்ளை விடைய நீங்க தான் மாப்பிள்ளை விடணும்னு சொல்லவும் நம்ம கார்த்தியும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் தாங்கல. எப்பவுமே நல்லபடியா இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கோம்னு நினைக்கிறாங்க. கார்த்திட்ட வந்து ரேவதி பாத்தீங்களா அம்மா எடுத்து தந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா, உடுத்திருக்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கார்த்தியை ரொம்பவே அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு செட் சந்திரா கிட்ட காளியம்மா சிவனாண்டி எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திரா அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்குதுல, சரவணன் நினைச்ச மாதிரி அந்த வெடியை கொண்டு வந்துட்டான். அது வெடிகுண்டு மட்டும் கரெக்டாட்டு வெடிச்சிட்டுன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கார்த்தி இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்தை நெருங்க முடியாது. இந்த கார்த்தியோட கதை முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறமா அந்த உங்க அக்காவை ஈஸியா நம்ம பழி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு காளியம்மா சந்திரா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சந்திராவை நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா நம்ம பண்ற பிளான் எப்பவுமே சொதப்பிடும். இந்த வாட்டியாவது யாரை கண்டுபிடிக்காம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்றாங்க. அதே சமயத்துல அவங்க வெடிக்கும் போது கரெக்டா நம்ம அந்த இடத்துல நிக்கவே கூடாது அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. நம்ம துர்காவும் ரேவதி கிட்ட போன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா அங்க எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. எங்களுக்கும் தலை தீபாவளி, ஆனா அம்மா வீட்டுல செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டோம், இப்ப ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி ரேவதியை சேர்ந்தாப்புல பாட்டி வீட்டுக்கே வராங்க. பாட்டியை நம்ம கார்த்தியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி ரேவதி உங்களுக்கு இன்னைக்கு தலை தீபாவளியில் அப்படின்னு சொன்னோன்னே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் துர்காவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. அக்கா நீ வந்துட்டியா, நம்ம வீட்டிலேருந்து யாருமே இல்லையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன், எங்கள் வீட்டு சார்பாட்டு நீயாவது வந்தியா அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத துர்கா, இந்த தீபாவளி வேணும்னா நீ பாட்டி வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ணுற, அடுத்த தீபாவளி எப்படியும் அம்மா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அப்பல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி ரொம்பவே துணையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தீபாவதியை நம்ம கார்த்தி பார்க்குறாங்க. அப்படியே பாட்டிக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தீபாவதி தான் அந்த டிடெக்டிவ்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கார்த்திக்கு தீபாவதியை பார்த்த உடனே புரிஞ்சிடுது யார் இதுன்னு விசாரிக்கும் போது இவங்க நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. கோவிலுக்கு நான் போகும்போது இவங்க தனியா இருந்தாங்க, யாருமே இல்லையா, பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. கார்த்தியும் அதுக்கு ஏத்தவாறு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி சொல்றாங்க, இது யாருன்னு தெரியுதா, இது வந்து அத்தை அரேஞ்ச் பண்ண டிடெக்டிவ், அவங்க இப்ப பாட்டி வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வரும். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னே புரிய மாட்டேங்குது ரேவதி. அதுக்கு முன்னாடி எப்படி அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்லிடணும், அத்தை எத்தனை நாள் தான் என்னை நம்பிட்டே இருப்பாங்க, இது வரைக்கும் இவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறது கூட எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இனி கண்டிப்பா உண்மையை சொல்ல தான் போறேன். அத்தை எந்த முடிவு எடுத்தாலுமே அது எனக்கு சரிதான் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட சொல்றாங்க. ரேவதி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம காத்திட்டு சாமண்டிச்சுட்டு சரிங்க மாப்பிள்ளை எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு, நம்ம அடுத்த வேலைகளை ஆரம்பிப்போமான்னு சொல்லிட்டு பட்டாசு விடக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சரி விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளை வெடியை வெடிக்கலாம், அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆகலான்னு சொல்லும்போது சந்திரகலா உஷாரா இருக்காங்க. சந்திரகலாவையும் நம்ம சாமண்டேஸ்வரி வா சந்திரா இதுகிட்ட போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தயங்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் பார்த்துடுறாங்க. இவங்க தயங்கி நிற்கிறத பார்த்தா சரியே இல்லையே அப்படின்னு மயிலுக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெளியா சந்திராவோட பிளானுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி கார்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.